ஓகேன்பா. இன்றைக்கி வந்து நோவில் பேலர் வீடியோன்னு கேட்டிருக்கிறீங்கள, அதுக்கோசரம் தான் இன்றைக்கி ரெடி பண்ணிக்கிறோம். எல்லாம் வச்சுட்டோம். இந்த நூல் கண்டு மாட்டுறதுக்கு தான் எனக்கு இடம் சிக்கலை. இதில் ஹைட்ரோலிக் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் ப்ரோ. அது எப்படின்னு காட்டில் போய் சைட்டில் ஓட்டமாக சொல்கிறேன். எல்லாம் வச்சாச்சு, நூல் கண்டு தான் எங்கே வைக்கிறேன்னு தெரில. அஜித் ஒரு ஐடியா பண்ணுறமாமான்ட்டு வீட்டில் போனால் இன்னும் ஆளை காணும். வண்டியில் மாட்டியாச்சு, பேலர் கவுண்டிங்க்கு எல்லாம் மாட்டியாச்சு. மீட்டர் எங்கே வச்சுக்கிறேன் பாரு, கால்கிட்ட வச்சுக்கிறேன். ஏன்னா ஒயர் வளர்த்தி எட்டலை. இதுக்கு வளர்த்தியாக போடணும்னா பெரிய தலைவலி. அதனால் இன்றைக்கி 605 போய் பேலர் எப்படி அறியிலுக்குதுன்னு பர்ஃபார்மன்ஸை பார்த்துருவோம். எக்கனாமிக் மாற்றி விட சொன்னோம். நான் எக்கனாமிக் இயர் மாற்றி விடவே இல்லை. 540 எக்கனாமிக் எங்கே இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நோவா சீரீஸில் இப்போ போகிற வண்டியெல்லாம் கைக்கிட்டே சீட்டிக்கிட்டே கொண்டுருவாங்க. இது வந்து பழைய வண்டிங்கிறதுனால இது அந்த ஓரந்தல்னா எக்கனாமிக், இந்த ஓரந்தல்னா 540. அவ்வளோதான் நண்பா. அடுத்தது சைட்டில் போய் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இதுன்னு பார்ப்போம். ஓகேவா, வா பத்தெல்லாம் பேசிக்கலாம் வா. அது நான் அதில் இருக்கிறது 20 கரெக்டாக வரப்போ. அது ஆல்ரெடி சொல்லிட்டுங்க, போங்க. மொத்தம் நூல் கண்டு தான் எல்லாத்துக்கும். ஹைட்ரோலிக்காக கொஞ்சம் மக்கர் பண்ணோம். சரி, ஏதோ ஒன்று போட்டு பார்ப்போம். காட்டிட்டேன். கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தால் சருமத்துக்கு மன்னித்து கொள்வோம். ரோடு ஓட்டிட்டு வந்தாங்க. சம்பவம் இருக்குது. வண்டிக்கும் பேலருக்கும் பார்த்தா பூனைக்குட்டி மாதிரி இருக்குது பேலரு. வண்டி இருக்கிற சைஸுக்கு பேலரு துளியோண்டு இருக்குது நண்பன். ஃபீல்டை நெருங்கிட்டியா? எதில் போவோம்? கப்பல். எல்லாம் காத்திருக்காங்களோ. கல்லுடா போ நேராக போ. அன்னைக்கு இதுலேயே வந்த கல்லாம் காண புதுசாக கல்லில் இது மேலே ஒரு கீழே முட்டி தான் வருவான். முட்டை மற்றனால எவ்வளோ டாப் போயிட்டு தூக்கிட்டு இருந்துச்சு அந்த வண்டி. தூக்கி போடலாம். இது இறங்கி போட்டிருக்குது. அதான் அந்த மேலே 2வது ஓட்டில் போடணும். ஓ, அப்படியா விஷயம்? அதே லிண்டு மேலே எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னு போடலாம்னா, அதே ரொட்டேட்டர் ஓட்டமாக ரொம்ப தூக்கிட்டு ஓடிக்கும் போது தூக்கி போடுறாங்கன்னு சொல்லி தான் தூக்குறாங்க. ஆஃப் பண்ணி தானே போகிறோம். ஃபஸ்ட்டு இறங்கி போடணும். ஏன் அந்த நூலு கண்டு வைக்கிறது இடத்த பார்த்தீங்களா ப்ரோ? வா பிடிச்சி போ. எங்கே நூலை காணா? உள்ள போயிடுச்சு. வா பிடிச்சி போட, இறங்கி போடணும். அது நீ பண்ண வேலைடா. நான் அதுக்கு தான் நீ வரதுக்கு அரை மணி நேரம் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இல்லைனா இந்த தலைவலியில் சப்ஸ்கிரைபருக்காக வாயில் வரேன் போயிட்டு எல்லாம் வந்து ஓடுறதுக்கு வருவேன். இன்னைக்கா? இன்னைக்கு எங்கன்னா டைம் இருக்க போகுது. நாளைக்கு இந்த கொட்டை ஓட்டுறதுக்குலாம் காடு ஈரம் இருக்கும். எப்படி நான் பார் ஓட்டுறது? நீ மாட்டில் ஓட்டிக்கிறியா? ஈரம் அருமையாக இருக்கும்பா. இதெல்லாம் நாளைக்கு ஓட்டுற பார் ஓட்டுறது கொட்டை ஓட்டுறது இத்தனை நாள் என்ன பண்ண? அப்புறம் என்ன பண்ணுறது? 3 அவசரத்துக்கு ஆகுமா?
1000 இருக்குது கூட்டுறதுக்கு 20,000 பண்ணிக்கலாம். இந்த வெய் வாங்கிக்கிறேன் சந்தைக்கு போகிறேன், அதனால் 1000 இருக்குது. என்ன இருந்தாலும் எனக்கு பைக் வந்து என்ன ஓட்டு விட்டு கால் ஓட்டு விட்டுருக்காங்க. நைட்டுலாம் கால் ஓட்ட முடியாது. நீ என்ன விளையாட்டு பண்ணுறியா? பெரிய வெயில் தானேப்பா. இதை ஓட்டி ஆம்பு கிளம்பியில் ஓட்டி நைட்டே பார் ஓட்டுறது இதெல்லாம் சாத்தியப்படுற விஷயமா? 5 கிளம்பியில் ஓட்டு விட்டேன், 5 கிளம்பி ஓட்டி 5 கிளம்பி ஓட்டுட்டேன், ஓட்டி பார் ஓட்டு. இதெல்லாம் நைட்டே ஆகிற காரியமா? ஏன்னா இல்லை காலையில் தான் நீ ஓட்டு வந்து அப்புறம் திருப்பி சரி நீ இறக்கி போட்டியா? ஆயில் வேண்டாம், ஆயில் விடுவோம் நம்ம. இது அந்த கோலெல்லாம் பிடுங்கினா தானே 5 கிளம்பியில் ஓடி கிளம்பியில் ஓட்டமா இந்த பிரச்சனை இல்லாத இருக்கும். இந்த பூண்டெல்லாம் வளைஞ்சி பூண்டு கூட பிடுங்க ஆகுறீங்க. சரி நீங்கள் ஓட்டு விட்டுறேன், நான் பிடிக்க போகிறேன். காலையில் கூட எனக்கு பார் ஓட்டு விட்டுறேன். நீ இதெல்லாம் பிடுங்கினா தான் கிளம்பியில் ஓடி வயலை சுத்தமாக பண்ண முடியும். இத்தனை பூண்டோடு இருக்குதுல்ல, நீ எதுலையே போடு. பிச்சுட்டு போயிட்டு ஏன்னா நூல் அப்புறம் எங்கடா இறங்கண்ணா நூல் ஏறுற கோக்கர். நான் வர சொன்னதே நூலு கோக்க தான் வர சொன்னது. நூல் பேர் உள்ளே போயிருக்கு. அந்த பழத்தை வளர்த்தே இருக்கிற பூண்டை ஃபஸ்ட்டு பிடுங்கினீங்கன்னா தான் 5 கிளப்பில் ஓட்டி கலப்பில் ஓட்டுறதுக்கு நிற்கிது பார்த்தீங்களா? அந்த பூண்டெல்லாம் பிடுங்கினீங்கன்னா தான் குட்டாங்கட்டாது வரும். அப்புறம் 9 கிளப்பிக்கு அப்புறம் நாளைக்கே வேலை முடிக்கணுங்கிற. அப்புறம் இப்படி வச்சுக்கிட்டு எப்படி அதெல்லாம் நீ ஓட்டு விட்டு போய் என்ன பண்ணாலும் வேலை பண்ணி விட்டுறேன். இந்த பூண்டை பிடுங்கினீங்கன்னா தான் நான் 5 கிளப்பு வந்து ஓட்டுவேன். நீ 5 கிலோ ஓட்டினா தானே நானும் பொறுப்பு நல்லா இருக்கும். நான் வரமாட்டேங்குதா இந்த பூண்டு உனக்கு அவ்வளோ டைட்டாக இருக்குது. அது கொடுங்க, அது கொடுங்க. சரி ஈரத்துமா வரவே மாட்டேங்கிறது. அது இதில் வேற மாட்டுதுமாம்மா. எதில் கழிச்சு கொடுங்க. அதை பிடிக்கிட்டு விழுந்துடும். என்ன அது பிடிக்கிட்டு விழுந்துடும்? சென்சர் பிடிக்கிட்டு வந்துடும். மாப்பிள்ள போ மாட்டிட்டு மாமா. மாட்டினா பேசிக்கலாம்டா போடா. நூல் வைக்கிறது அந்த வண்டி உழவுல இருக்குது. ஓகே நண்பா, நூல் கண்டு வைக்கிறது கூட இடம் இல்லை. மாப்பிள்ள அங்கேயும் இங்கேயும் சொருக்கிட்டு இருக்கிறான். வேகமாக போய் நூல் கண்டு உள்ளே போயிட போகுது. எக்கனாமிக்கில் ஓட்டுருக்கு. கேட்டீங்கல்ல 585 எப்படி ப்ராப்பர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நல்லா தான் சுற்றுறதுலாம் இருக்குது. நல்லா ஸ்பீடாக இருக்குது. வேறு எந்த அளவுக்கு வேகமாக இருக்குது. வெறும் 10 ஆர்பிஎம் தான் இன்ஜின் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. மொறு இருக்குதா? ஆனால் அதெல்லாம் அள்ளி அதில் போட கல்லுக்குது எப்படி அரிக்கிறது? எங்கே மாப்பிள்ள மாட்டுது? அது எடுத்து விடுவா. அது பாங்க ஓடுது. அந்த பச்சு மாட்டிச்சு. இல்லையா அக்குலையா? இல்லை கீழே நூல் இழுத்துட்டு இருந்திருக்கோம். கட்டுரு வாழ்ந்து நூல் இழுத்துருக்கோம். என்ன பண்ணோம்? என்ன மேலே இருக்குது நூல் இரு நிற்கும். அது அரிச்சு அந்தான போட்டு ரொம்ப காஞ்சி போச்சு. ஒரு வாட்டம் காஞ்சி போச்சு. அப்புறம் காய விட்டுட்டீங்க. நேற்று வச்சு தோணுதாண்ணா, இன்றைக்கி அது காய வச்சா? நேற்று நான் நப்ப வச்சுக்கண்ணே. அப்புறம் விட்டுற பாரு முறுக்குன்னு காய்ச்சி போய் கிடக்குது. இப்போ பாரு மாப்பிள்ளை என்ன பண்ணுவான்னு பாருங்க. பாரு என்ன பண்ணுறாரு.
இருமா. அதில் இருக்கடா போட்டேன். அத்து போயிடும். இப்படி திருப்பி பிடிக்கணும். அதுங்காட்டி ஃபோனு வாவ் சூப்பர் மேப்பு. நூலுகிட்ட வைக்கிறதுக்கு இடம் இல்லாத என்னென்ன வேலை பண்ணிக்கிறான் பாரு. பெரிய கண்டு எடுத்து வராத போயிட்டேன். பெரிய கண்டு கோல் மட்டும்தான் இருக்குது பாரு. உள்ள தலை இல்லையா? உள்ள தலை இருக்கும். கொடி கேடாது. கொடி கேடாது. அது எதுக்கு எடுத்து இல்லை லேசு அந்த கொஞ்சம் அவுஜாப்பு பாரு. அது என்ன நீ அப்படியே போட மாட்டே ஆட்டுக்கு வச்சுக்கிறீங்களா? அப்புறம் மேய்க்காதே வச்சுருக்கிறீங்க. பஸ் ஏறின அப்போல்லாம் திங்கடிச்சு போய் இதெல்லாம் கடைசியாக பார்த்துக்கா. ஒரு எவ்வளோ கொடி இறங்கிருக்கு. கல்லு காடாக இருக்கு. யா இருண்ணா கிட்ட போவாதாண்ணா. இது கொஞ்சம் நம்மளுக்கு ஹைட்ராலிக் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது ப்ரோ. அதனால் கொஞ்சம் என்ன பண்ண பைலட் பையிலே மாட்டிகிட்டு போகலான்டா அப்படின்னு. இல்லைம்மாம்மா சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க, நாம் இதெல்லாம் மாட்டி எடுத்துகிட்டு போயே ஆகணும் அப்படின்னு டிராவல் பண்ணுறோம். நல்லா வெறும் கல். பூரா கல். கையில் கல்லை தவிர வேறு எதுவுமே இல்லை. இதில் வேறு 5 கலப்பில் ஓட்டலாம் டிராவடி பண்ணுறேன். என்ன இருக்குண்டா இருக்கும். அரிக்கண்டு கீழே விட முடியல ப்ரோ. கல்லை பார்த்தீங்களா எவ்வளோ கல் கிடக்குது. காடெல்லாம் வெறும் கல் தான் கிடக்குது, எதுவுமே இல்லை. மாப்பிள்ள உடனே தூக்கி பிடிச்சிட்டான். என்ன ஒரு மூளை சவுண்டு வந்த உடனே ஓட்டுறதுக்கெல்லாம் நல்லா இருக்குதான் ப்ரோ. இந்த மூடு ஒரு பக்கம் பிரச்சனை. ஹைட்ராலிக் கொஞ்சம் என்ன பண்ண வேலை செய்யுது. அவ்வளோதான் வச்சுட்டான் பாரு. ரொம்ப காய விட்டாப்ல, ரொம்ப கருவு மாதிரி காஞ்சிது. கொஞ்சம் ஏறினப்பா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொடி ரொம்ப மொறுன்னு காஞ்சி போச்சு.
மற்றபடி ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது, கியர்லாம் ஸ்மூத்தாக விழுகுது மாமாங்கிறான். ஆனால் கொஞ்சம் ஹைட்ரோலிக் இஷ்யூ அது. ஹைட்ரோலிக் மட்டும் கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இதில் ஓட்டுறதுக்கு. ஆனால் என்ன பண்ணுறான் அந்த வண்டி இருக்கும்போது நான் அப்படியே இதில் போடுறேன். ஆனால் 10 ஆருக்கு இங்கே ஓடுறது டீசல் அதெல்லாம் மைலேஜ் அருமையாக கொடுக்கும். மற்றபடி 10 RPMக்கு 585 இல்லை 12 RPM ஓடுற ஸ்பீடு கொடுக்குது. வேலை நல்லா ஸ்பீடு கிடைக்குது. ஆனால் வண்டி அனுத்துறதுக்கு இதில் எதுவுமே தெரியல. 585 லோட் ஆகிற நல்லா தெரியுது. ஆனால் இது வந்து வண்டி எதுவும் லோட் ஆகவே இல்லை, நார்மலான ஸ்பீடாக தான் வச்சுட்டு ஓடுற மாதிரி தெரியும். நம்ம மாப்பிள்ள ஒவ்வொரு கட்டையும் கையில் தான் பிடிச்சிக்கிறோம். மாதிரி ஏரியாலையும் நூறு ஒரு பக்கம் நியூ பாயிண்ட் தெரியுதா மாப்பு ஹைட்ரோலிக் ஏதோ கொஞ்ச நாளைக்கு நட்டாகுதா போடுங்க அப்படியே அரிக்கலாம். ஏன் நம்மளை நல்லா அரிக்கு வர மாதிரி தெரியுது. ஓ இதே ஸ்பீட் மற்றதா இல்லையா? ஆர்வம் சேர்த்து வச்சுக்கலாம். அந்தளவுக்குலாம் ஒன்றும் போகிறதில்ல போல, டயரில் போய் இடிக்கிற அளவுலாம் டயர்லாம் போகாது. சென்டரில் தான் ஓடும், அந்தாண்டு மேலே போகாது கை போட்டு. இப்போ பாருங்க தண்ணி பாட்டில் வைக்கிறதுல பெரிய விஷயம். இனிமேல் இன்னையோட இந்த வேலை வீடியோ இதில் கேட்காதீங்க ப்ரோ. இப்போ மேனுவல் ஓடிக்கலாம், இப்போ வந்து ஆட்டோவில் தூக்கி மாட்டிட்டான். இதே நூல் கண்டு சின்னதாக இருக்கும், அந்த சந்தில் போகுது. பெரிய நூல் கண்டாக இருந்தால் அதுலேயும் போதாது, பெரிய மானக்கட்டை கூத்தாயிருக்கும். கள்ளக்குடி ரொம்ப காஞ்சி போச்சுக்கிறோம். அம்மா ஏமாப்பு என்ன நூல் பின்னாடி குடிச்சு குடிச்சு போகுது தலைக்கு மேலே. சரி எந்த வைக்க ஓட்டுற அளவுக்கு நான் பிளானே பண்ணல. ஓப்பன் ஏய் ஓப்பன் பண்ணுறா, ஆட்டோவில் போடுறா.
அப்பா எப்படி ஆ ஆ இன்றே கடைசி அதுக்கோசரம் கமெண்ட்ல கேட்டு ஐயோப்பா டேடி கேட்டா ஒரு நாள் கேட்டா வெய்ய அடிக்குது சும்மா சலுப்புக்கு போகுது ஹைட்ரோலிக் வேணுமே ஹைட்ரோலிக் செட் ஆகணும் வேலை செஞ்சுக்கலாம் அதிகபட்சம் 4 கத்தை ஓகேன்பா. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அது என்ன ஹைட்ரோலிக் ப்ராப்ளம்னா என்னன்னு கேளுங்க. ஹைட்ரோலிக் ப்ராப்ளம்னா என்னென்னா கையை தூக்கிட்டு திரும்பி இறங்கினா கீழே இறங்கி தான் மேலே ஏறுது. அதுதான் கம்ப்ளைண்ட்டுன்னு வச்சுக்காங்களேன். அது எனக்கு அப்புறந்தே ஆரம்பத்துலேருந்து ஒரு இஷ்யூ இருக்குது. அதனால் அந்த ஹைட்ரோலிக் இஷ்யூ ப்ரோ. வண்டி ரோடு ரன்னிங்கில் இது டீசல் அதிகமாக போயிடும் ப்ரோ. சைட்டில் கம்மியாக தான் போவோம். ஆனால் ரோடு ரன்னிங்கில் இந்த வண்டி டீசல் அதிகமாக போயிடும். ஸோ அதனால தான் இந்த வண்டி பேலருக்கு செலெக்ஷன் பண்ணுறது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சரிப்படாதுன்னு சொல்கிறேன். மித்தபடிக்கு அரி இழக்கிறதெல்லாம் எக்கனாமிக்கு நல்லாவே ஸ்பீட் இருக்குது. நல்லா தள்ளுன்னு போகுது. அதெல்லாம் உள்ளே போய் சொரு எடுக்குது. ஹைட்ரோலிக் மட்டும் செட் ஆனால் சூப்பராக இருக்கும். ஓகேன்பா, இன்னொரு 2 கத்தை தான் வரும். அவ்வளோதான், கிட்ட முடியுது. நீங்கள் ஒரு பக்கம் இந்த பேலரில் வீடியோ கேட்குறீங்களா இந்த வண்டியில்? இவன் அஜித் ஒரு பக்கம் மாமா, ஒரு நாளைக்கு மாமா
பெரிய வண்டியில் எப்படி இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமாம்மா. இவன் ஒரு பக்கம் ராவுடி தாங்கலை. தூக்குமான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாராம். கண்டிப்பாக தூக்கும் ப்ரோ. கிளச்சு கண்டிஷனாக இருக்குதுன்னா கண்டிப்பாக எந்திரிக்கும். கிளச்சில் ஒன்றும் இல்லைனா நீங்கள் சொல்கிற மாதிரி எந்திரிக்காது. கிளச்சு கண்டிஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கவ்வும். முன்னாடி அதை தூக்கவே கூடாது அப்படின்னு ஐடியா பண்ணோம்னா எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்டு வெயிட் போட்டு அமுத்துனோம்னா தூக்காது இருக்கும். ஆனால் கிளச்சு சீக்கிரம் வீக் ஆகி போயிடும். நம்ம சப்பாய்ஸில் பார்த்து சப்பாய்ஸில் அமுத்தினோம்னா ஆனால் கிளச்சு வீக் ஆகும். 2 சான்ஸ் இருக்குது. ஆனால் 585 இவ்வளோ ஸ்பீடு போகல ப்ரோ. ரிவேர்ஸ் வந்து ரிவேர்ஸே வந்து ஸ்லோவாக தான் இருக்குது. இது நல்லாவே ஸ்பீடு பூத்துன்னு போகுது. ஏன் அங்கே இருப்ப சும்மா கலப்புக்கு திறப்புறான். கரம்பரம் மட்டையெல்லாம் அரிக்கம்பி மாட்டி இழுத்திங்கன்னா மட்டை அரிக்கம்பியை உடச்சி விடுமா ப்ரோ. ஏதாச்சும் மட்டை, தென்னை மட்டை, ஏதாச்சும் வலுவாக மரம் இதெல்லாம் வந்து அரிக்கம்பியில் மாட்டினா அரிக்கம்பியை உடச்சி விடுங்கிறான் மாட்டில். அது ஆமாவா எப்படின்னு கம்மாயில் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கீரு இன்னும் ஒரு கத்தை வருமா? பெரிய கண்டா இருந்தா எப்படா உட்காரும்? ஆனால் இது வந்து செயின் அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லை ப்ரோ. ஆனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, பேலர் அந்தாண்டு தான் அலையாத நேராக தான் போகுது. அவ்வளோதான் ப்ரோ, எல்லாம் சுற்றி வந்த கொடுமைக்கு ஒரு 10 கத்தை 11 கத்தை போட்டாச்சு. ஓகேன்பா. லிட்ரி 11 கத்தை ஓட்டிப்பேன் ப்ரோ. அதை விட்டுரு, அதை எடுத்துக்கிட்டு வாங்க. ஓகேன்பா, அவ்வளோதான். பேலர் பெர்ஃபார்மன்ஸ்னு கேட்டிங்கல்ல, தூக்கி போடலாமா? ரியலர் இன்றைக்கி தான் மாப்பிள்ள ஃபுல்லாக கீழே இறங்கிருச்சு. இதா ஃபுல்லாகவே இறக்கி விட்ருக்குறதா, இதா இங்கே தான் இருந்துச்சு.
ஃபுல்லாக இறக்கி விட்ருக்கேன்னா ஃபுல்லாக கீழே இறக்கி விட்ட இதில் இடிச்சு ஓடிச்சு. இடிச்சிருச்சு ஓடி. ஆ இல்லையே அங்கே தான் செயின் தொங்கவே இல்லை. ம் அதோட தூக்கி தான் போட்டிருக்கிறேன். அதான் செயின் லூஸ் விட்டுல போட்டுருவேன். விடுங்க இப்போ விடுங்க. இப்படி தான் மாட்டுவேன். அறிவு ஓரா போச்சுன்னா அங்கே இடிக்கும். ஓஹோ அது தெரியாதா? தெரியாதுடி தங்கம். தூக்கி மாட்டு. ஆமாம்மா இப்போ நல்லா வாட்ச் பண்ணுறீங்க, அதை பார்க்கலையா நீங்கள்? இங்கே மாட்டு. அதிகமாக போச்சுன்னா ரியலர் மேலே தூக்கும்ல. ஓ இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே தான் வந்து முட்டை தான் செய்யும். அது முட்டாமல் இன்னும் கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா இங்கே வந்து முட்டிக்கும். ஓஹோ தெரியல மாப்பிள்ள. ஓகே வெற்றிகரமாக ஓட்டிட்டோம். ம் நன்றாகத்தான் உள்ளது. போய் கழட்டி போட்டுட்டு ரொட்டேட்டர் மாட்டி ஓட்ட வேண்டியதான். சரி வா போகலாம், எடுப்பலாம். பர்ஃபார்மன்ஸ் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. ஹைட்ரோலிக் மட்டும் கொஞ்சம் சொதப்புது. ஹைட்ரோலிக் மட்டும் கொஞ்சம் சொதப்புது, அவ்வளோதான். சொதப்பு நல்லா தான் இருக்குது. 4 நாளைக்கு போட்டால் செட் ஆகிடும். போக செத்துருவியா அதுமாரி. போ செட்டு ஆயிடுவோம்ல. என்னாச்சு? ஆஃப் பண்ணேன். ஆஃப் பண்ணிட்டியா? சரி போகலாம், நான் அடுத்த ப்ரோக்ராம் போகலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான் பேலரோட வீடியோ. பேலரு இனிமே வீடியோ வருமானு தெரில. இந்த வண்டியில் காடு இல்லை, எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். அநேகமாக இதுதான் கடைசி வீடியோன்னு நினைக்கிறோம். சப்போஸ் இதுக்கு மேலே 1-2 பேலர் வேணுமே, அதெல்லாம் 585 பார்க்கலாம். சரி போகலாம். வாங்க பைசன் பேல பார்க்கலாம். பைசன் பேல ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருக்குன்னு பார்க்கலாம். ஏதா கியர் நோட்டில் பண்ணி ஓட்டணுங்கிறாங்களா, அது என்ன பார்ப்போமே. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்.